இப்போ வந்து காவடி மாவுக்கு போட்டுருக்குறேங்க. இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சிடலாம். இந்த அளவுக்கு கரைச்சி வச்சாச்சுங்க. அடிக்கிற வெயிலுக்கு நல்லா ஜம்முன்னு ஹெல்த்தியாக ஒரு கம்பும் கேழ்வரகும் சேர்த்து ஒரு கூழ் பண்ணலாங்க. உலை வச்சுருக்கிறேன். நொய் ஊறிடுச்சுங்க. கழுவி வச்சுருக்கிறேன். உலை காஞ்சதும் நொய் சேர்த்துடலாம். நொய் சேர்த்துடலாங்க. நேற்று இந்த நேரத்துக்கு மாவு கரைச்சி வச்சுங்க. இப்போ அதே அந்த டைமுக்கு இப்போ நான் கூழ் காசுறேன். மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. நொய் வந்துடுச்சுங்க. இப்போ மாவு ஊற்றி நல்லா கலக்கி விடலாம். மாவு ஊற்றும் போது அடுப்பு சிம்மில் தாங்க வைக்கணும். மாவு ஊற்றி கை விடாமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா வேகட்டுங்க மாவு. கூழ் நல்லா வெந்துச்சுங்க. நல்லா வெந்த மணம் வருது. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கூழ் கொஞ்சம் ஆறட்டும்னு நம்ம பச்சை தண்ணி தொட்டு மேலே கொஞ்சம் அப்படி தட்டி விட்டுணுங்க. அவ்வளோதாங்க, கூழ் வேலை முடிஞ்சுது. அவ்வளோதாங்க, பச்சை தண்ணி தொட்டு நல்லா தட்டியாச்சுங்க. நாலு ஏடு மாதிரி கரைக்கும் போது அது ஏடு மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அள்ளி நம்ம போட்டு கரைச்சி குடிக்கலாம். கூழ் மேல் ஏடு எடுத்துட்டேங்க. இது பாருங்க, ஏடு இது நம்ம தண்ணி தொட்டு தட்டி விட்டோம்னா இந்த மாதிரி நம்ம கரைக்கும் போது ஏடு மாதிரி வரும். அதை அப்படி ஓரம் கட்டிட்டு தள்ளி போட்டிருக்கிறேன். உப்பு போடலாங்க. பசும் தயிருங்க கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா கை போட்டு தண்ணி ஊற்றாமல் முதல்ல நல்லா கட்டியாக இருந்தால் கரைச்சிடலாங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாங்க. இப்போ கூழ் கரைச்சாச்சுங்க. கூழ் எடுத்துக்கடா. இந்த துவையல் இருந்தால் புதினா துவையல் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கூழ் எடுத்துக்கோ. தேங்க்ஸ் ஐயா. இது காம்பினேஷன் தொட்டுக்க புதினா சட்னிங்க. அவ்வளோதான்.